வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே 2 யோவான் புஸ்தகம் 4வது வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். பக்கம் 330. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். 3 யோவான் புஸ்தகம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனம். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. போதும். தேவன் இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. 3 வசனங்களை வாசித்தோம். 3 வசனங்களை. இந்த 3 வசனங்களிலே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப அதில் பார்க்க முடியும். என்ன வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். அந்த 2 யோவான் புஸ்தகத்திலே 4 என்ன வாசிக்கிறோம்? உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதே போல 3 யோவான்ல என்ன வாசிக்கிறோம்? சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய். போதும். அடுத்து 4ஆம் வசனம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, யோவான் அப்போஸ்தலன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் ஆவியானவர் மூலமாய் தூண்டப்பட்டவராய் பேசுகிற திருவாக்கு என்ன? என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். என் பிள்ளைகள் சத்தியத்திலே வாழ்கிறார்கள். என் பிள்ளைகள் சத்தியத்தை சுமக்கிறார்கள். எங்கு போனாலும் வந்தாலும் எங்கே இருந்தாலும் என் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? சத்தியத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சத்தியத்திற்கு சாட்சியாய் இருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறது. எனக்கு மிக மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அதுதான் என் நிம்மதி என்ற அர்த்தத்திலே அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, சத்தியத்திற்கு ஏற்றபடி வாழ்வது என்பது மகா மேன்மையான வாழ்வு. எப்படிங்க? வேத சத்தியத்திற்கு ஏற்றபடி வாழ்வது என்பது மகா மேன்மையான ஒன்று. வேத வார்த்தைக்கு ஏதுவாய் வேத வார்த்தை பேசுகிறபடி நாம் வாழ்வது அல்லது நம் வாழ்க்கை இருந்தால் ஒரு உண்மையை அது வெளி சொல்லுகிறது. நாம் தேவ பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை அது வெளிக்காட்டுகிறது. யோவானுக்கு அந்த விசுவாச மக்கள், அந்த விசுவாச பிள்ளைகள் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். 2 யோவான்ல என்ன பார்த்தோம்? உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே இருக்கிறதை கண்டு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அதுபோல 3 யோவான் என்ன வாசிக்கிறோம்? என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் அறிந்தவுடனே மிகவும் சந்தோஷப்பட்டேன். தேவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குவது ஆசீர்வாதத்திற்கான அடிப்படை. ஆமென். ஆண்டவருக்கு, உங்களையும் என்னையும் மீட்டுக்கொண்ட ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிற காரியம் நீங்களும் நானும் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட அடிப்படை காரியமாயிருக்கிறது. ஆவியானவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்டு பண்ண வேண்டும். இந்த வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த வசனம்? வாசிங்களே. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4:30 வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆவியானவர் வேத வார்த்தையின் மூலமாய் பேசுகிற திருவாக்கை பாருங்கள். ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் முத்திரையாக பெற்ற, உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வைக்கிற, உங்களை
ஒரு கிறிஸ்தவனாக தேவ பிள்ளையாக வாழும்படி செய்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க சத்தமா, துக்கப்படுத்தி விடாதீர்கள். இதற்கு மாற்று என்னது? அவர் என்ன செய்யணும்? சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து. சந்தோஷப்படுத்த வேண்டும். யோவானை, தேவ ஊழியக்காரனாகிய அந்த யோவானை அந்த பிள்ளைகள் எப்படி சந்தோஷப்படுத்தினார்களோ அதே போல தெய்வத்தை, ஆவியானவரை, மெய்ப்பனை, ஊழியக்காரர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, சந்தோஷப்படுத்த வேண்டும். இந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யோசிச்சு பாருங்களேன், குடும்பத்திலே அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு எப்போதும் அம்மா அப்பாவுடைய அந்த அந்த பிரசன்ஸ், அந்த உதவி இருந்து கொண்டே இருக்குமா இல்லையா? அம்மாவா இல்லையா? எப்ப பார்த்தாலும் அம்மா அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அம்மா அப்பாவுடைய உள்ளத்தை ஹாப்பி ஆக்குகிற ஒரு பிள்ளைக்கு பெற்றோர் உள்ளத்திலே ஒரு சிந்தனை உண்டாகி கொண்டே இருக்கும். என் பிள்ளை நல்லா வரணும், என் பிள்ளை என்ன செய்யணும்? சிறப்பா வரணும், என் பிள்ளைக்கு என்னவெல்லாம் தேவையோ நான் அதை செய்வேன். புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பான பொல்லாதவர்கள் என்று அழைக்கிற நாம், இந்த பெற்றோராகிய நாமே நம்ம பிள்ளைகள் உங்களையும் என்னையும் சந்தோஷப்படுத்துறப்ப நம்முடைய உள்ளத்திலே எப்படியாவது என் பிள்ளை நல்லா வரணும்னு அப்படிப்பட்ட ஒரு 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 மேன்மைக்கு ஏதுவான ஒரு சிந்தனை உண்டாகும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு உண்டாகாதா? சொல்லுங்க, உண்டாகுமா உண்டாகாதா? எஸ், உண்டாகும். தேவனை யார் சந்தோஷப்படுத்துகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்களோடு கூட தேவ பிரசன்னம் எப்போதும் இருக்கும். அவர்களோடு அவருடைய குடும்பத்தில், அவருடைய வேலையில, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த இக்கட்டிலும் முற்றிலுமாய் விழுந்து அழிந்து போகாதபடிக்கு தேவனுடைய பிரசன்னம், அவருடைய உதவி இருந்து கொண்டே இருக்கும். 23ஆம் சங்கீதத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கலாமே. 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கவனிங்க, அந்த அந்த சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன்? தாழ்ச்சி அடைய மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாழ்ந்து போக மாட்டேன் அப்படி சொல்லல, தாழ்மையா இருக்க மாட்டேன்னு அப்படி சொல்லல, தாழ்ச்சி வீழ்ச்சி அடைஞ்சிட மாட்டேன்னு சொல்றான். எப்படி? தேவனை தவிர எனக்கு வேறு தேவைகள் பெரிதாய் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆங்கிலத்தில் அழகாய் வாசிக்கிறோம், மை லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் வாண்ட். தேவனை தவிர எனக்கு பெரிய தேவை எதுவும் இல்லை. அவர் இருந்தால் எல்லாம் இருக்கிறது என்னோடு. அவர் இருந்தால் எல்லாம் உண்டு. அவர் கூட இல்லை என்றால் ஒண்ணு இல்லைன்னு தான் அர்த்தம். ஒண்ணு. அந்த 4ஆம் வசனத்தை பாருங்களேன், வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கவனிங்களேன், இதுல நீங்க அப்படியே ஒவ்வொரு வார்த்தையாய் நீங்கள் உற்று நோக்கி வாசித்தால் தெளிவாய் புரியும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கு என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். தேவரீர் இக்கட்டிலும் போராட்டத்திலும் பிரச்சனையிலும் ஆண்டுடைய பிரசன்னம் கூட இருந்தால் போதும், பயம் இருக்காது. அவருடைய கோலும்
தடியும் நம்ம என்ன செய்யும்? அவருடைய வசனம் நம்மை தேற்ற ஆரம்பிக்கும். இதெல்லாம் சத்தியத்திற்குள்ளே வாழ்கிறவர்களுக்கு. இதெல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரை இப்படிப்பட்ட விதத்திலே சந்தோஷப்படுத்த வேண்டும். எப்படிப்பட்ட விதத்திலே? சத்தியத்திலே நடந்து. சத்தியம் எது? சத்தியம் யார்? வேதம் சொல்லுகிறது, ரெண்டு விதமாய் வேதம் போதிக்கிறது. ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், நானே வழி சத்தியம் ஜீவன். என்ன? ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுதான் யார்? சத்தியமாய், ட்ரூத். சத்தியம் என்பவர் அவர்தான். அந்த சத்தியத்திற்குள்ளே யார் வருகிறார்களோ, அந்த சத்தியத்திற்குள்ளே யார் வாழ்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களிலே சிலர் இன்னும் கூட இந்த ஆண்டவரை பற்றி எனக்கு சரியாய் தெரியாது என்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே இருந்தால், இன்றைக்கு இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு ஒருவர் மட்டுமே சத்தியம், ட்ரூத், மாற்ற முடியாத சத்தியம். அவருக்குள்ளே இருக்கிற ஒருவனால் தான் அந்த முக்தியை அடைய முடியும். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் என்ன செய்யான்? வரான் என்று வாசிக்கிறோம். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும். இந்த உலகத்திலே பல தெய்வங்கள் என்று கூறப்படுகிறவைகள் ஏராளம் உண்டு. ஆமாவா இல்லையா? உலக மனிதனாக உண்டாக்கி கொண்ட நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே வழி, ஒரே கடவுள். எப்படிங்க? உலகத்தை உண்டு பண்ணின ஒரே தெய்வம், ஒரே கடவுள், அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ம் 6ம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். வேதாகம் இல்லாதவர்களுக்கு அருகே இருக்கிறவர்கள் காட்டுங்கள். அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு வேதத்தை காட்டுங்க. ஓகே, வாசிங்க. இப்ப வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. தேவர்கள் என்னங்க? நீங்க கவனிங்க. இப்படி அநேக தேவர்கள் அநேக கர்த்தர்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு ஒரே தேவன். நீங்க கவனிங்களேன் அம்மா, பிள்ளைகளே, நானா ஒண்ணு சொல்லல, இந்த பைபிள் சொல்றத சொல்றேன். இந்த பைபிள் சொல்றத, பிதாவாகிய ஒரே தேவன். வாசிங்க. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. யாராலே? அந்த தேவனாலே. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும், எவ்ரிதிங் இன் தி யூனிவர்ஸ் அவராலே உண்டாகி இருக்கிறது. வாசிங்க. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர், ஒன் அண்ட் ஒன்லி காட். வாசிங்க. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நானே வழி, நானே சத்தியம். என்னங்க அர்த்தம்? இந்த வசனம், அவர் மட்டுமே. நான் முன்னதாகவே சொன்னேன், 2 விஷயங்களை சத்தியம் என்று சொல்லி இந்த வேதம் சொல்கிறது. ஒன்று அவர், ஒன்று யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வார்த்தையாய் இருக்கிற கடவுள் அவர். 2வது இந்த வேதாகமம், இந்த பைபிள். இந்த பைபிளை வேதம் என்ன சொல்லுது? சத்தியம் என்று சொல்லுகிறது. என்னங்க? சத்தியம் என்று. சத்தியம். அந்த சத்தியத்திற்குள்ளே வாழ்வதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமென். அந்த சத்தியத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை மட்டுமே ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை.
அந்த சத்தியத்தின்படி, அதாவது அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறபடி, இந்த வேதம் கூறுகிறபடி வாழ்ந்தால் மட்டுமே சரியான பாதையிலே செல்கிறோம் என்ற அர்த்தம். மோட்ச ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோம் என்ற அர்த்தம். சத்தியம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே என்ற சந்தோஷம் பெரிது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு யோவான் சொல்றாரு. சத்தியத்திலே அப்படி என்ன விசேஷம் இருக்கு? என்னங்க, இந்த சத்தியத்திலே அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது? இந்த சத்தியத்திலே சில வசனங்களை மட்டும் நான் வாசித்து முடிக்க போகிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசி. நீதிமொழிகள் யார் எடுத்திருக்கீங்களோ 776வது பேஜ் நம்ம சொல்லுங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். சத்தியத்திலே அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது? சத்தியத்திலே வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தினாலே பாவம் என்ன செய்யுமா? நிவர்த்தியாகும். பாவம் சுத்திகரிக்கப்படும், பாவ கரை நீங்கும். சத்தியத்தினுடைய அருமையான வேலை அது. என் அன்புக்குரியவர்களே, தேவன் இயேசு கிறிஸ்து என்ற அந்த சத்தியத்தை, வேதம் என்ற இந்த சத்தியத்தை எந்த மனிதன் உள்வாங்கி கொள்ளுகிறானோ அவன் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். பாவம் அவனை விட்டு தூரமாய் போய்கொண்டே இருக்கும். வேத வசனம் வீணாய் சொல்லப்படவில்லை. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. உமது வசனத்தின்படி. சத்தியத்தில் அப்படி என்னங்க இருக்குது? இருக்குங்க. முதல் ஆசீர்வாதமே பாவத்தை விட்டு விலகி வாழ வைக்கும். எது? சத்தியம். சத்தியமுள்ள சபை, சத்தியமுள்ள சபை. நாங்க சத்தியமுள்ள சபைக்கு போறோம். இப்படிலாம் நாம் பேச காரணம் என்ன? அந்த சத்தியத்திற்குள்ளே சில நல்ல விஷயங்கள், ஒர்த்தான விஷயங்கள் இருக்கிறது. என்ன? சத்தியத்திற்குள்ளே ஒரு மனிதன் வேர் ஊன்ற பாவத்துக்கு விலகி போறான். என்னங்க? பாவத்துக்கு விலகி போறான், பாவத்தை விட்டு தூரம் போகிறான். இங்க கவனிங்க, புரிஞ்சுக்கங்க. என்னால இன்னும் இந்த பாவங்களை விட முடியலையே, இந்த பாவத்தை, இந்த அக்கிரமத்தை, இந்த மீறுதலை என்னால விடவே முடியல. நானும் ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன், என்ன ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டேன், முடியவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒன்றை அது காட்டுகிறது, வேதத்துக்கும் நமக்கும் கொஞ்சம் கேப் இருக்குன்னு காட்டுது. வேதத்தோட கொஞ்சம் ஒன்றித்து பாருங்க. உங்களை கட்டுப்படுத்தி வேதத்தை இடைவிடாம வாசிக்க பாருங்க. உங்களை கட்டுப்படுத்தி அந்த வேதத்தை தியானிக்க பாருங்க. வேத சிந்தனையாகவே இருந்து பாருங்கள். பாவம் என்ன செய்யாது? நிக்காது, உங்களுக்குள்ளே வேர் கொள்ள முடியாது. இங்க கவனிங்க, வேத சிந்தனையா இருந்தா பாவம் எட்டி கூட பார்க்காது. அப்படி கிடையாது. பாவ உலகம், பாவ சூழ்நிலை, பாவமான சில சிந்தனைகள் என்ன செய்யும்? நம்மை தேடி வரும். பிசாசு தூண்டி விடுவான். ஆனால் சத்தியத்திலே இணைந்து இருந்தால் அந்த பாவம் என்ன செய்யுமா? நிவர்த்தியாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் வேர் கொள்ள விடாது. சத்தியம் இங்க இருக்கிற உங்களுக்குள்ளே, நானோ நீங்களோ இன்னும் கூட சில பாவங்களிலே விட முடியாம கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு. வேதத்துக்கு வாங்க, வேத பக்கமா திரும்புங்க, கொஞ்சம் வேதம் வாசிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கு அநேக விசுவாசிகளுக்குள்ளே வேத வாசிப்பு குறைந்து போயிருக்கிறது. அன்றாடம் தினந்தோறும் வேதம் வாசிக்கிற உணர்வை இன்றைக்கு அநேகர் சாதாரணமாய் அந்த பாரம்பரியெல்லாம் வேணாங்கன்னு சொல்லி
புத்தியினமா இன்னைக்கு சொல்றாங்க. முந்தி மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன டெய்லி காலையில வேதம் படி, டெய்லி காலையில ஜெபம் பண்ணு, கொஞ்ச நேரம் தியானி. சும்மா சொல்லலைங்க, சும்மா சொல்லல. பாவம் பாவம் நிவர்த்தியாகும். சத்தியத்தினாலே, வேத சத்தியத்தினால் மட்டுமே பாவம் விலகும். கவனிங்களேன், இன்னைக்கு பாவம் நீங்குவதற்கு மனிதன் என்ன செய்யறான்? ஊரா போறானா இல்லையா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்டவர்களா இருந்த நம்மை தேவன் சரியான பாதைகளில் சத்தியத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது புரிந்து விட்டது என்ன? அப்படி ஊராய் சென்றாலும், அங்கே இங்கே என்று சொல்லி அங்குமிங்குமாய் சென்றாலும் பாவம் என்ன செய்ய போவதில்லை? நிவர்த்தியாவதில்லை. சத்தியத்திற்குள்ளே வந்து சேரும் பொழுது, சத்தியமாகி அந்த ஆண்டவர் செய்து முடித்த அந்த பாவ நிவாரண தியாகத்தை உணர்ந்து அதை உள்ளத்திலே ஏற்கும் பொழுது பாவங்கள் என்ன செய்கிறது? நிவர்த்தியாகிறது. செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தா போதும், பாவம் செய்யாம இருக்கலாம். அப்படியா? சொல்லுங்க. நல்ல வேலைக்கு என்ன சிந்திக்கிறோம்னு சொல்லி பிறர் பார்க்க முடியாம ஆண்டவர் ஆக்கிட்டார். நம்ம பேசுனா கேட்கும் பிறருக்கு. எப்படி? நம்ம பேசுனா பார்த்தா கூட என்ன செஞ்சுக்குவாங்க? புரிஞ்சுக்குவாங்க, இங்க பார்க்குறாங்கன்னு. சிந்திச்சா யாருக்குமே சிந்தையிலே ஒருவன் கூட தூய்மை கிடையாது உலகத்தில். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. There is nobody on this earth pure in heart, in mind. ஒருவர் கூட. சன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள். என்னங்க? யாருங்க? சத்தமா? என்னது அப்படின்னா? அவர்கள் செய்கிற கிரியைகளிலே ஒழுங்காய் இருக்கிறவர்கள். அவர்கள் செய்கிற கிரியைகளிலே, உள்ளத்திலே ஒழுங்காய் இருப்பவர்கள் அல்ல. உள்ளத்திலே ஒழுங்காய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்திற்குள்ளே வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வேலையை தான் சத்தியம் செய்கிறது. அந்த வேலையை சத்தியத்திற்குள்ளே அப்படி என்ன இருக்கிறது? என் பிள்ளைகள் சத்தியத்திலே இருக்கிறதுனால நான் சந்தோஷப்படுறேன். சத்தியத்திற்குள்ளே, எஸ், சத்தியத்திற்குள்ளே பாவத்திற்கான வெற்றி இருக்கிறது. பாவத்திற்கான வெற்றி, மேன்மையான வாழ்க்கை இருக்கிறது. இந்த சத்தியத்திற்குள்ளே பாவத்தை வீழ்த்தக்கூடிய வல்லமை இருக்கிறது. அநேகர் இந்த சத்தியத்தை அற்பமாய் எண்ணுவதால் தான் வேதம் வாசிப்பதை, வேதம் தியானிப்பதை, தேவ செய்தியை ஆர்வமாய் கேட்பதை அநேகர் முக்கியமாய் சிந்திக்காததால் தான் பாவத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். சின்ன சின்ன பாவத்தை கூட ஜெயிக்க முடியாது இருக்கிறார்கள். ஆலோசனை, சத்தியமாக ஆலோசனையை கூறும் பொழுது கேட்க அநேகருக்கு மனமில்லாமல் இருக்கிறார்கள். ஏன்? ஆகவேதான் பாவத்தை என்ன செய்ய முடியல? ஜெயிக்க முடியல. சிலரெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? நம்ம ஏதாவது ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இங்கும் அங்குமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, பேசிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வேத வார்த்தைகளை சொல்ல முடியாதபடி ஊடால என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? பேசிட்டே இருப்பாங்க. தெளிவா புரிஞ்சிடும், அவங்க சத்தியத்தை விரும்பலன்னு சொல்லி புரிஞ்சிடும். வேண்டாம் பிரதர், வேண்டாம் சிஸ்டர்னு ஓப்பனா சொல்ல மாட்டாங்க, அவங்க பிஹேவியர் காட்டிரும். நட்டம் யாருக்கு? யாருக்கு நட்டம்? ஒருவேளை அந்த நேரத்தில் சத்தியத்தை சொல்ல முடியாமல் அந்த வாய்ப்பு இல்லாமல் போனால் ஓய்வுதான். கொஞ்சம் ரெஸ்ட் பரவாயில்லப்பா, பேசிக்கிட்டே இருக்கோம், சரி கொஞ்சம் ரெஸ்ட். கேட்காம போனா நட்டம் யாருக்கு? ஏன்னா சத்தியத்திற்குள்ளே தான் பாவத்திற்கான ஜெயம் அடங்கி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சத்தியத்தை விரும்புவோம், சத்தியத்தை விரும்புவோம். வேத சத்தியத்தை வாஞ்சிப்போம்.
சத்தியத்தை செய்தியாக ஆவியானவர் பேசும் பொழுது ஆவலாய் கேட்போம். என்னோடு பேசுங்க ஆண்டவரே, ஐ வாண்ட் யுவர் ட்ரூத் லார்ட், என்னோடு பேசுங்க, என்னை உம்முடைய சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்பு கொடுப்போம். இன்னும் அநேக விஷயங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்த வாரங்களிலே நாம் இதை தியானிக்க போகிறோம். அவ்வளவு தேவையான வேத சத்தியங்கள் இவைகள், அவ்வளவு தேவையான. அடுத்தடுத்த வாரங்களிலே நாம் அதை சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் அவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதல் பாயிண்ட் என்னது? பாவம். சத்தியத்திற்குள்ளே இருக்கிற விசேஷம் என்ன? பாவம் நிவர்த்தியாகும். பாவத்திற்கான ஜெயம், பாவத்திற்கான சுத்திகரிப்பு சத்தியத்திற்குள்ளே. ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சமூகம்